அனைவருக்கும் இனிய ஓணம் வாழ்த்துக்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெத்ராசி. அண்ட் மக்கள்கிட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அப்பர்ணா தாஸ் அவங்களுடைய ஓணம் ஃபெஸ்டிவலுடைய செலிப்ரேஷனில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. அன்னை ஃபிலிம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ரவீந்திர மாதவனுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தனல். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அதர்வா நடிச்சிருக்கிறாரு. படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது, அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ஜெனிலியா ரீசெண்டாக ஹைதராபாத்தில் நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஹாஃப் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை பார்க்கலாம். கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய தயாரிப்பில் வர்ஷா பாரத்துடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்கிறாங்க, அமித் திரிவேதியோடைய இசையில். அண்ட் பெண்ணை பற்றின ஒரு முக்கியமான ஒரு தளத்தை எடுத்துக்கிட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அன்ஷிகா ரங்கநாதன் ஹூப்ளியில் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை பார்க்கலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ராம் பொத்தேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஆந்திரா கிங் தாலுக். அண்ட் இந்த திரைப்படத்தை மகேஷ் பாபு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பப்பி ஷேம் என்ற பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அனந்திகா சனில்குமார் ஓணம்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்பெஷல் ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி நடித்து இசையமைச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சக்தி திருமகன். அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அருண் பிரபு அவர்கள். அண்ட் இப்போ இந்த படம் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான கதைக்களமோட விஜய் ஆண்டனி அவருடைய படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குன்ற பெரிய எதிர்பார்ப்போட அவருடைய ரசிகர்கள் காத்துட்ருக்குறாங்க. யோகா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கேஷுவலாக சாரியில் எடுத்துக்கிட்ட எஸ்தட்டிக் ஃபோட்டோஸை பார்க்கலாம். யூவி கிரியேஷனுடைய தயாரிப்பில் கிறிஸ் ஜெகர்லமுடி அவருடைய டைரக்ஷனில் அனுஷ்கா ஷெட்டி மற்றும் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கட்டி. அண்ட் இந்த திரைப்படம் ஆக்சுவலி தெலுங்குல அண்ட் தமிழில் டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட இந்த படத்துக்கு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. மமிதா பைஜு ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஷோவில் கலந்துக்கும் போது ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான எல்லோவில் ரஃபில் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாப்போட ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. இது ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
ஆதிமூலம் கிரியேஷனுடைய தயாரிப்பில் பாலாஜி சக்தி, அர்ச்சனா, கேபி பாலா மற்றும் பலருடைய நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. அண்ட் இந்த திரைப்படத்தை ஷெரீஃப் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிமிஷா சஜயன் ரீசெண்டாக அவங்களுடைய ஒரு ட்ராவலில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்கு. எஸ்டிகே ஃபிலிம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷேன் நிக்கமுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பல்டி. அண்ட் ஷேன் நிக்கமுக்கு மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் ஈவன் தமிழ்லையும் ஃபேன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் மெட்ராஸ்காரன்ற படத்து மூலயமா அறிமுகமாகி இப்போ அடுத்தடுத்த படங்களையும் கமிட் ஆகிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் இன்னும் பல பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. உன்னி சிவலிங்கமுடைய டைரக்ஷனில் சாய் அபியங்கருடைய இசையில் உருவாகி அண்ட் செப்டம்பர் 26 வந்து படம் ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழுவினர் போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க. நூரின் ஷெரீஃப் இந்த செலிப்ரேஷன் மோடில் பியூட்டிஃபுல்லான பிரைடல் மேக் ஓவரில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரவிமோகன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் கார்த்திக் யோகியோடைய டைரக்ஷனில் ஹர்ஷவர்தன் ரமேஸ்வரனுடைய இசையில் ரவிமோகனோட சேர்ந்து எஸ்ஜே சூர்யா, அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ப்ரோ கோட். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்பீக் ஈஸி ஆஃப் ப்ரோ கோட் அப்படின்ற தமிழ் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் 10 மில்லியன் வியூஸுக்குள்ள சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய ரீசன்ட் கான்சர்ட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஆதியன் ஆதிரையுடைய டைரக்ஷனில் கலையரசன், அட்டகத்தி தினேஷ், ரித்விகா இவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டகாரண்யம். அண்ட் இந்த திரைப்படத்தில் ஜஸ்டின் பிரபாகர் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்துலேருந்து காவா காடே அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி இருக்குது. ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரலாக போயிருந்தது. அண்ட் இப்போ இந்த பாட்டும் வந்து வைரலாக போனது மட்டும் இல்லாமல் படம் வந்து செப்டம்பர் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.